ஹே காய்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ட்ராயிங் காம்படிஷன் தான் காய்ஸ் வைக்கலாம். இங்கே பாருங்க, நான் நோட்டு பாப்பிட் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க? அது பாப்பிட் வேண்டாம்ப்பா. நம்மளுக்கு பாப்பிட் தேவைப்படாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு டீமாக பிரிஞ்சுக்கிட்டோம். ஏய், இது ரொம்ப போர் அடிக்கும்ப்பா. நம்ம ரெண்டு டீமாக பிரிஞ்சது ரொம்ப போர் அடிக்கும். நம்ம நாலு டீமாக பிரிஞ்சுக்கலாமே. நம்ம ட்வின்ஸ் தானே? ஆமாம், அவ சொல்கிறது காட்டுதான். நம்ம நாலு டீமாக பிரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ட்வின்ஸாகவே பிரிஞ்சுக்கலாம்ப்பா. அப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பட் நம்மக்கிட்ட நோட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதான் நோட் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நம்ம வேணால் பேப்பரில் வச்சுக்கலாமா? அதுவும் இது வேறு ரூல்டு நோட் வேறு. நம்மக்கிட்ட 100 நோட்டு கூட இல்லைப்பா. அதான் சொல்கிறேன், ரெண்டே டீம் போதும்ன்ட்டு. பரவாயில்ல, நம்ம நாலு டீமாக பிரிஞ்சுக்கலாம். பேப்பர் கொடுத்துரு. சரி, என்ன ட்ராயிங் பண்ணலான்னு சொல்லவே இல்லையே. சீனரிஸா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுமான்னு சொல்லவே இல்லை நீ. ஆமாப்பா, எதுவுமே நீ சொல்லலை. ஏன்? நம்ம இன்னைக்கு சீனரிஸே பண்ணலாம். அதுவும் என்னமோ நல்ல ஐடியா மாதிரி தான் தெரியுது. பட் சீனரிஸ் தான் ரொம்ப கஷ்டமாச்சே. நம்மக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் இல்லை. நான் ஸ்கெட்ச் தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். பரவாயில்லையா காய்ஸ்? பரவாயில்ல. அதுவும் இன்னமும் காட்டு தான்ப்பா. நம்மளாம் ஆளுக்கு 4 டீமாக பிரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு லில்லியும் லோட்டஸும் ஒரு டீம், பிங்க் ரோஸும் ஜாஸ்மினும் ஒரு டீம், ஹெல்ஸாவும் ஹேனாவும் ஒரு டீம், நாங்கள் 2 பேரும் ஒரு டீம். இது இன்னமும் காட்டாக தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு எங்கள் டீம்லேருந்தே ஆரம்பிக்கிறோம். நம்ம நார்மலாக இல்லாமல் காம்படிஷன் மாதிரி வைக்கலாமாப்பா? நல்லா தானே இருக்கும் அந்த காம்படிஷன் மாதிரி இருந்தாலும். இப்போ நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னா, இந்த கண்ணு மூடிட்டு இந்த ஸ்கெட்சில் டூ ஸ்கெட்சு செலக்ட் பண்ணி எடுக்கணும். என்ன கலர் வருதோ அந்த கலருக்கு பண்ணணும். இங்கே பாருங்க, நான் ட்ராயிங் கூட வரைஞ்சி வச்சுட்டேன் முன்னாடியே. அதுமாதிரி பண்ணலாமாப்பா? ரொம்ப ஜாலியாக இருக்கும்ப்பா அது பண்ணுறதுக்கு. அவன் சொல்கிறது இன்னும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம அந்த மாதிரியே பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த ஐடிக்கு ஓகே சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ஐடியா அது. ஓகே சொல்லுங்கள் காய்ஸ். இதுவும் என்னமோ கரெக்டாக தான் இருக்குது. பட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் அவுட் ஆகிடுவேனோ? பரவாயில்ல, ஓகே சொல்லலாம். ஓகேப்பா இந்த கேமுக்கு. சரி, ஃபஸ்ட்டு நாங்களே விளையாடுறோம். நான் ஸ்கெட்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ, என்ன கலர் ஸ்கெட்ச் வரப்போகுதுன்னு தெரியலையே. இந்த கலர் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கலர் நான் எடுத்துட்டேன். இப்போ கண்ணு திறந்து பார்க்குறேன். ஐயோ, என்ன எனக்கு இந்த கலர் ஸ்கெட்ச் வருது. சரி, இதை வச்சு நமக்கு கலர் பண்ணுவோம். பரவாயில்ல, கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரியாச்சும் வந்துச்சு. பட் ஸ்கெட்சில் கலர் பண்ணால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக இருக்கும்ப்பா. கிரையான்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே. எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா. இந்த கேமே விட்டுடலாம். நம்ம புதுசாக எனக்கு ஒரு சேலஞ்ச் தோணுது. அதை பண்ணுவோமா? எதுவாக இருந்தாலும் இப்போ பண்ண வேண்டாம்ப்பா. நம்ம இந்த கேமை முடிச்சுட்டே பண்ணலாம். யாராச்சும் 2 பேராச்சும் விளையாடிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணலாமே. ஓகே, சீக்கிரமாக கலர் பண்ணணும். இதில் வேறு அவுட்லைன்லாம் வெளியே போகக்கூடாதுன்னாங்க. எனக்கு வேறு நிறைய வெளியே போயிடுச்சு. அழகாக வரணும், அழகாக பண்ணணும் கடவுளே. இந்த ஆரஞ்சு கலர் எங்கேயும் அடிச்சிடலாம். ப்ளூ கலர் போய் வந்துருச்சு. எங்கேயாச்சும் ப்ளூ கலர் லீஃப் இருக்குமா? ஃப்ளவர் கூட பார்த்தது இல்லை ப்ளூ கலரில். என்னோடய டர்ன் முடிஞ்சிருச்சுப்பா. இந்த கேம் இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. லில்லி, நம்ம மாம் நம்மளுக்கு புதுசாக ரைட்டிங் டேப்லெட் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதில் நம்ம இந்த காம்படிஷனை வச்சுக்கலாமே. அதுவும் காட்டுதா லோட்டஸ்? நான் போய் அந்த ரைட்டிங் டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ், இங்கே வெயிட் பண்ணுங்கள். நான் போய் எங்கள் மாம் வாங்கி கொடுத்த ரைட்டிங் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதான்ப்பா எங்கள் மாம் எங்களுக்கு நியூவாக வாங்கி கொடுத்த
சின்னதாக தான் கேட்டோம். எங்கள் மாம் வேறு ஃபாரின்லேருந்து இந்த ரைட்டிங் டேப்லெட்டை வாங்கி கொடுத்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம கலர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரே கலர் தான் வரும். பட் பிரின்சி கிட்ட இதை விட சூப்பரானது இருக்குப்பா. அட ஆமாப்பா, பிரின்சி வேற இன்னைக்கு லீவ் ஆச்சு. அவள் வேற எங்கேயோ ஊருக்கு போயிருக்காளாம். கைஸ், நம்ம ஒரு குரூப் ஆரம்பிப்போமா? நம்ம தான் டெய்லியும் பார்க் வரோம்ல, பட் இந்த பார்க்கில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. நம்ம ஒரு டென்ட் கட்டிக்க வச்சுக்கலாமா இந்த பார்க்குக்கு? என்ன சொல்கிறேன்னு புரியலையா? அதான் சீக்ரெட் பேஸ். அதை உருவாக்கிட்டா நம்ம ஈஸியாக மீட் பண்ணலாம். நம்ம எந்த சீக்ரெட் பேசினாலும் அது யாருக்கும் தெரியாது. முக்கியமாக நம்ம எனிமி புஷ்பா அண்ட் ரெட் வெல்வெட்டுக்கு தெரியாதுப்பா அது. அதுவும் இனிமேல் ரொம்ப கரெக்டு தான். ரெட் வெல்வெட், இங்கே பாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ சீக்ரெட் பேஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா? அதுதானே, எங்களை விட்டுட்டு என்ன பேச ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள்? எங்களை விட்டுட்டு அவ்வளோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவா? அதுவும் சீக்ரெட் பேஸ் வேறு. என்ன இது ரைட்டிங் டேப்லெட் இவ்வளோ குட்டியாக இருக்குது? எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு பெருசாக வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? வா புஷ்பா, நம்ம இல்லை படுத்துக்கலாம். படுக்கிறதுக்கு பிடிச்சிருந்தா இருக்குது ரெட் வெல்வெட். இங்கே பாரு, இடமே பார்த்த மாட்டேங்குது. இங்கே பாரு, இது ரொம்ப குட்டியாக இருக்குது புஷ்பா. ஆமாப்பா ரெட் வெல்வெட், இதில் நம்ம நல்லா கிறுக்கி விளையாடலாம். இங்கே பாரு, இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணது தெரியுமா? ஐயா, என்ன எரேஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் ஆகுது. புஷ்பா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு. இது நாங்கள் லைட்டிங் டேப்லெட். ஏஞ்சி போ புஷ்பா. ரெட் வெல்வெட், ஏஞ்சி கிளம்பு. எங்களாலாம் போக முடியாது. நீங்கள் ஏஞ்சி கிளம்புங்க. இது எங்களோடது இனிமேட்டு. எங்களை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துருவீங்களா? வா ரெட் வெல்வெட், நம்ம போகலாம். எங்ககிட்ட ஒரு மரியாதை இல்லடி. வாடி நம்ம போகலாம். இருக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு இந்த ஐடியாவா, போகலாம். காய்ஸ் எல்லாம் வாங்க. இதான் நான் ஆரம்பிச்சு சீக்ரெட் பேஸ். பட் இது கொஞ்சம் அட்டைப்பட்டி பழசு தான். இதை நம்ம சீக்ரெட் பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாம் வாங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் இருட்டாக இருக்குது, அவ்வளோதான்ப்பா வித்தியாசம். நம்ம இதில் சூப்பராக ஜாலியாக இருக்கலாம்ப்பா. இனிமேல் சீக்ரெட் மீட்டிங்னா நம்ம இங்கேயே வந்துடலாம். நம்ம பழைய பேச விட்டுடலாம். ஏன்னா அது வேறு ரொம்ப இடிஞ்சு கிடக்கு. உண்மைதான் லோட்டஸ், நீ சொல்கிறதும் உண்மைதான். நம்ம இதில் ஜாலியாக இருக்கலாம். காய்ஸ், நம்மலாம் இன்னைக்கு சேர்ந்து பிளான் போட்டிருந்தோமே நேற்று. ஸ்விம்மிங் பூல் போகலான்ட்டு, அதாவது க்ரீன் டெட்டருக்கு போகலான்ட்டு பிளான் போட்டிருந்தோமே காய்ஸ். என்னாச்சு அந்த பிளான்? இப்போ நம்ம அம்மாங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாமா? எல்லாம் போய் வீட்டுக்கு போய் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் போக போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க குளத்துக்கு போக போகிறோம். நம்ம ஊராண்ட இருக்க குளத்துக்கு போக போகிறோம். வாங்க குளத்துக்கு போகலாம். சாரிப்பா, எங்கள் அம்மாலாம் எங்களை விட மாட்டாங்க. அதோட தண்ணியிலே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கப்பா. அப்படியா சொல்கிற லோட்டஸ்?